வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. டிசம்பர் 26 வாழ்க்கை மலர்களில் நாள் ஒரு நற்சிந்தனையில் தொடரும் பதிவுகள் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய சிந்தனையை நம்ம தொடங்குகிறோம். பதிவு அப்படின்னா அச்சடிக்கிறதெல்லாம் பார் மகர்ஷி, கேரக்டரைஸ்டு ஆங்கிலத்தில் தரம் தன்மை மாற்றம் தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். பால் என்ற ஒரு பொருள், அது நீரக அணுக்களுடைய கூட்டு. அது பார்க்கும்போது வெள்ளையாக இருக்குது, கொஞ்சம் நீர்த்த தன்மையாக இருக்குது, அவ்வளோதான் நமக்கு தெரியுது. வாயில் போட்டு பார்த்தா சலசலன்னு இருக்கும், கொஞ்சம் லேசாக இனிப்பிச்சவ கூட தெரியும், அவ்வளோதான். ஆனால் அது கூட பூஸ்ட்டை போட்டு கலந்து குடிக்கணும்னு நினைக்கும் போது அதனுடைய கலர் மாறிடுது, தன்மை மாறிடுது, தரம் மாறிடுது, எல்லாமே மாறிடுது இல்லையா? அது மாதிரி தெய்வீகத்தன்மை ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் இருந்தும் கூட பல பிறவிகளில் கொண்டு வந்த அத்தனை அனுபவங்கள் அவ்வளவும் சேர்ந்துருச்சு. எப்படி பாலில் பூஸ்ட்டு சேர்ந்தோன்னா அதனுடைய தரம் தன்மை மாறிடுச்சோ அது மாதிரி அந்த தெய்வீகத்தன்மையை மாறி போயிடுச்சு. இந்த உலகியல் பற்றுக்களில் மனுஷன் மாட்டிக்கிட்டான். எதுக்கு இறைநிலை தன்மாற்றம் அடைந்து மனிதன் வரைக்கும் வந்ததுங்கிறத நீண்ட நெடுங்கால சரித்திரமாக இருக்கனால மறந்துட்டான் மனுஷன். இதுலேயே பற்று வச்சுக்கிறான், எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், ஆளாக பறந்து அவ்வளவும். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு செத்து போயிடுறான். 30 வயசுலேயும் போகிறாங்க, 60 வயசுலேயும் போகிறாங்க, 80 வயசுலேயும் போகிறாங்க, எந்த வயசில் வேணாலும் போகிறாங்க. இவ்வளவே ஆளாக பறந்து இந்த உலகியலில் அழிந்து போகக்கூடிய பொருள்கள் மேலையெல்லாம் பற்று வச்சு சேர்த்தி எனக்கு வேணும், என் பிள்ளை குட்டிக்கு வேணும், ஏற்று பேத்துக்கு வேணும், 7 தலைமுறைக்கு வேணும், எதையாவது கொண்டுட்டு போகிறாங்களா? எதுவுமே கொண்டு வரதில்ல. வரும்போது எப்படி வந்தோமோ அது மாதிரி தான் போகும்போதும். இடுப்பில் இந்த இந்துக்கள்லாம் குழந்தை பிறந்த உடனே ஒரு அண்ணா கவுருன்னு கட்டுவாங்க. அதை கூட அந்த ஆண்களுக்கு கட்டுவாங்க, அது பெண் பிள்ளைகளுக்கு பெருசாக அது போட மாட்டாங்க, ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான். அது வெள்ளியில் தங்கத்தில் அவங்கவுங்க வசதியை போலையெல்லாம் போட்டுக்குவாங்க. அது எப்போவும் இருக்கணும். அந்த அண்ணா கவரை என்ன சொல்லுவாங்க, கயிறை ஆண் குழந்தைய கட்டலைன்னா இந்த இந்துக்களில் சொல்கிறது, விநாயகனுக்கு தண்ணி எடுத்து ஊற்றணும் செத்து போனாக்கா, அதனால் கட்டியே ஆகணும்பாங்க. அப்படிலாம் சொன்னால் அந்த அண்ணா கவரை கூட கொண்டு புதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி அதை கூட அவுத்துட்டு தான் செய்கிறாங்க. எதுவுமே கூட வர்றதில்லை. இது எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, கேட்குறவங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதைத்தான் வேதாத்திரி மாதிரி சொல்கிறார், தத்துவங்களை பேசிக்கொண்டே ஒருவர் தவறுகளை செய்ய கேட்பவர்களும் அதே நிலைம்பார். அந்த மாதிரி ஆகிப்போச்சு பழக்க பதிவுகள். எதையுமே கொண்டு போகிறதில்லை, எதையுமே நம்ம கொண்டு வரல. அப்போ இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது என்னத்தை தான் நம்ம மிச்சம் வச்சுட்டு போகிறோம்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வாழ்ந்து மறைந்தவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பூரா இங்கே இருக்குது. அது கருமையத்தின் மூலமாகவும் வித்தின் மூலமாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எண்ணங்கள்ங்கிறதுல மகரிஷி சொல்லுவாங்க, தேவை, பழக்கம், சூழ்நிலை. அதே போல் கருவமைப்பின் மூலமாக சில எண்ணங்கள் தொடர்ந்து வரும். அது செயலூக்கமாகும். சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது தெய்வீகமான எண்ணங்களும் வரும். இப்போ அதுபோல் இந்த கருவமைப்புன்னு பார்க்கும்போது நம்முடைய குருமகான் ஆசான் அழுத்தந்தினுடைய தாத்தாவுக்கு அப்பா காளி கோயில் பூசாரி. அவங்களுடைய பாரம்பரியமே மற்றவர்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் தொடர் பதிவுங்கிறதுல பதிவு தொடர்ந்து வந்து தான் இன்றைக்கி வேதாத்திரி மரித்து உலகம் குருவாக மாறியிருக்கார். அவர் காளி கோயில் பூசாரி. ஒரு நாள் எல்லாம் ஜனங்க சாமி கும்பிட வர்றதுக்கு முன்னாடி அது செய்ய வேண்டிய சில விஷயங்களையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சாமிக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு நாகப்பாம்பு முன்னாடி நிற்கிது கோயில் முன்னாடி. இவர் அங்கே உள்ள கருவறையில் இருந்துக்கிட்டே போன்னு சொல்கிறாரு. ஆனால் அது போகவே இல்லை, அப்படியே படம் எடுத்த மணிக்கே நிற்கிது. ஐயோ, ஜனங்க இப்போ வந்துடுவாங்களே, கடிச்சிட்டா வம்பு, இல்லை பார்த்தாங்கன்னா பயந்துக்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு வரமாட்டாங்களே, அவங்களோட கஷ்டத்தை நீக்கிக்கணுங்கிறதுக்காகத்தானே ஒரு நம்பிக்கையின் பேரில் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, அது கெட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுனால அவர் எத்தனையோ விரட்டியும் போகலைன்ன உடனே என்னோட வாக்குக்கு கட்டுப்படலை,
ஒரு ஜீவன். அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த நாக்கு அப்படின்னு சொல்லி நாக்கு அறுத்து தூக்கி வீசினாராம் பாம்பு மேலே. அந்த பாம்பு அப்புறம் ஓடிடுச்சான். அதுபோல் மற்றவர்களுடைய மேன்மைக்கும் நன்மைக்காகவுமே வாழ்ந்த அந்த குடும்பங்கிறனால தான் அந்த கருவமைப்பின் மூலமாக சில எண்ணங்கள் தொடர்ந்து வரலாம். அது செயலூக்கமாகிற காலங்களில் செயலூக்கமாகவும் பார் மகரிஷி. அதுபோல் தான் உலக மகா குருவாக அவர் மற்றவங்களாம் நல்லா இருக்கணும், நம்ம உடன் இருப்பவர்களாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் அவர் உலக மகா குருவாகவே உயர்ந்திருக்கார். அதுபோல் தான் நம்ம எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போகலை. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த பற்றுலேருந்து, உலகியல் பற்றுக்கள்லேருந்து விடுபட முடியாமல் இன்னும் வேண்டும், மேலும் வேண்டும், மேலும் வேண்டும், இதுதான் வந்துருச்சு. ஆனால் சாக போகிற காலத்தில் சங்கரான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு சிலர் எல்லாம் முடிஞ்ச முடிவில் இப்போ நம்ம சினம் தவிர்த்தல்ங்கிற ஒரு பயிற்சியை மகிழ்ச்சி கொடுக்குறாருனாக்கா அது எந்த வயதில் நம்ம அதை பயன்படுத்தணுமோ அந்த வயதில் பயன்படுத்தாமல் சாக போகிற காலத்தில் சினம் தவிர்த்து என்ன பிரயோஜனம்? வாழ்கிற காலத்தில் எல்லாரையும் பிடுங்கி தள்ளி அம்பிட்டு பாவத்தையும் தானும் ஏற்றும் சமுதாயத்துக்கும் கொடுத்து போட்டு போய் கடைசி காலத்துலேயும்பாங்க. அதுபோல் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஞானம் எப்போ வரும்னா படுத்த படுக்கையில் இருக்கும்போது தான் நம்ம கொண்டு வந்தோம், எதையும் கொண்டு வரல, அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது சும்மா தான் வந்தோம், இப்போ போகும்போது சும்மா தான் போக போகிறோங்கிற ஞானம் அப்போ தான் வருது ஒரு சிலருக்கு. அப்படி தான் மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே ஒரு குடைக்குள் கொண்டு வரணும்னார். அவரும் என்னென்ன எல்லா நாடையும் ஜெயித்தார். அப்புறம் அவருக்கு ஒரு நாள் மரணம் வரும்போது தான் தெரியுது. அப்போ தான் சொல்கிறார், கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டு, டேப்பா எனக்கு சவப்பொட்டி தயார் பண்ணும்போது 2 ஓட்டையை போடு, என்னோடய கை 2 வெளியில் தொங்க விட்டு தான் கொண்டு போகணும் என்னுடைய பாடியை கொண்டு போகும்போது, இந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அப்படின்னாராம். இப்போ இது எதுக்காக அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அறிவாளிகளுக்கு புரிஞ்சிச்சு, ஒரு சிலருக்கு புரியலை. அவரை பெட்டியை தூக்கிட்டு போகும்போது 2 கையும் அப்படியே ஆடிக்கிட்டே போகுது வெளியில் தொங்கிக்கிட்டு. அப்போ அந்த ஜனங்களாம் என்னையாவது உள்ளுக்குள்ளே கையை வைக்காமல் வெளியில் தொங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டே போகுது அப்படிங்க. இல்லை, அவர் இத்தனை நாடை ஜெயித்தார், எத்தனை பொருள்களை சம்பாரித்தார், எல்லாம் பண்ணினார், இவ்வளவு நாள் பெரிய வீரனாக இருந்தார். ஆனால் போகும்போது எதையுமே கொண்டு போகலாம், வெறுங்கை தான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக அப்படி ஓட சொல்லிட்டார் சவப்பெட்டியில் அவர் உயிரோடு இருக்கும்போதே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுபோல் இதெல்லாம் இந்த வரலாறுகளில் சில விஷயங்கள் சொல்லி வரும்போது இதெல்லாம் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம நடைமுறைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக இருந்துட்டு போகணும். அப்போது அந்த உடன்பாட்டு எண்ணங்களாக வரணும். எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்ச்சி பெறுது, செயலுக்கு விளைவு இருக்குங்கிறது தெரியுது. நமக்கு கிடைச்சிருக்கிறத சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதே சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிறதா அந்த மாமனித பண்புங்கிறது. அந்த மாமனித பண்பு ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கிறத வெளியே கொண்டு வரணும். அதுக்காகத்தான் மகரிஷி மனவளக்கலை யோக பயிற்சிகளை நமக்கு இவ்வளோ பயிற்சிகளை கொடுத்து நம்ம தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வருவதற்கு, அது மலர்ச்சி பெறுவதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுங்கிறதையாவது நமக்கெல்லாம் அவர் உணர்த்தியிருக்கார். அப்போ அந்த வகையில் பதிவுகள்ங்கிறது அச்சடிக்கிறது இல்லை, நம்முடைய குணநலன்கள், தெய்வீக குணநலன்கள் மாறி மிருகநிலை குணநலன்கள்லேயே பல பிறவிகளில் வந்த பழக்க பதிவிலிருந்து விடுபட்டு மீண்டும் மனித பண்பு இட்டுண்டு வாழ்தல், பகிர்ந்துண்டு வாழ்தல், ஒத்தும் உதவியும் வாழ்தல்ங்கிற நிலைக்கு நம்ம உயர்த்திக்கணும். அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் தொடர் பதிவுகள்னு நமக்கு கொடுக்குறாரு. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளம்.